அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு நிகழும் அதிசயம் இன்று, அதாவது இன்று 2/10/2024 இன்று இவை உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும். யாராலும் மாற்ற இயலாது. இது முன்னோர்களுடைய வாக்கு. அந்த வகையில் மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி மேசராசினியர்களான நீங்கள் ஆன்மீக சம்பந்தமான தகவல்கள், வாஸ்து சம்பந்தமான தகவல்கள், நவகிரக சன்னதிகள் எங்கு உள்ளன, அங்கு சென்று நாம் எப்படி வழிபட வேண்டும், பரிகாரம் செய்யும் முறைகள் என்ன, உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன என்பது குறித்தான பல தகவல்களை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா சேனல் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா சேனல் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் சேனல் பேஜ்ல இதற்கான லிங்க் கொடுத்திருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் படித்தும் தெரிந்து கொள்ளலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். குறிப்பா மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் 2/10/2024 இன்றைய தினம் சூரிய கிரகணம் நிகழ இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம முன்னோர்கள் வழிபட சிறந்த ஒரு நாளான மகாலய அமாவாசையான இன்று இந்த சூரிய கிரகணம் ஏற்பட இருக்குது. அதாவது இந்த ஆண்டின் 2வது சூரிய கிரகணம் வருகிறதுங்க. அதாவது சந்திர கிரகணம் 2024 ஆண்டில் தொடக்கத்தில் நடந்தது. 15 நாட்கள் முடிவில் மற்றொரு கிரகணம் உள்ளதுங்க. 2024 ஆண்டில் 2வது சந்திர கிரகணம் தொடங்கி இருக்கு. பின்னர் சூரிய கிரகணம் 2/10/2024 அன்று ஏற்பட இருக்கு. இந்த ஆண்டின் 2வது சூரிய கிரகணம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்க போகுதுங்க. அடுத்த மாதம் 2/10/2024 இன்று மகாலயம். மேலும் இந்த மகாலய நாளில் தான் சூரிய கிரகணமும் ஏற்பட இருக்கு. கிரகணத்தை சுற்றி ஜோதிடம் பற்றிய நிறைய தகவல்கள் இருக்குதுங்க. இந்த 2024 ஆண்டின் 2வது சூரிய கிரகணம் அக்டோபர் 2 நிகழும். பித்ரு பட்சத்தின் கடைசி நாளில் இந்த நேரப்படி இந்த கிரகணம் மகாலய இரவில் வருகிறது. அக்டோபர் 2 மகாலயம். இன்றிரவு சூரிய கிரகணமும் நிகழ்கிறதுங்க. கிரகணம் எப்போது தொடங்குகிறது என்று பார்க்கும் போது இரவு 9:13 மணிக்கு தொடங்கி கிரகணம் நள்ளிரவு 3:17 மணிக்கு முடிவடையும். சூரிய கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியாது. அக்டோபர் 2 சூரிய கிரகணம் தென் அமெரிக்காவின் வடக்கு பகுதி, பசிபிக் பெருங்கடல், ஆர்டிக், சிலி, பெரு ஆகிய இடங்களில் தெரியுங்க. அது மட்டும் இல்லாம இந்த கிரகணம் நள்ளிரவு 3:17 மணிக்கு முடிவடையும். சூரிய கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியாது. அக்டோபர் 2 சூரிய கிரகணம் தென் அமெரிக்காவின் வடக்கு பகுதி, பசிபிக் பெருங்கடல், ஆர்டிக், பிசிலி ஆகிய இடங்களில் நம்மால் பார்க்கப்படுங்க. அது மட்டும் இல்லாம மகாலயம் நாளில் இது போன்ற சூரிய கிரகணம் குறித்து பலருக்கு பல தகவல்கள் அல்லது பல சந்தேகங்கள் இருக்குங்க. இன்றைய நாள்ல தர்ப்பணம் செய்வது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் ஏற்படுத்துவது. அது அப்படிப்பட்ட இன்றைய நாள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது நாதிபதி சுக்கிரன் பலமாக இருக்கிறாருங்க. வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க. வீண் செலவுகள் குறையுங்க. காரணம் இவர் 2ஆம் இடத்திற்கு புரியவருங்க. கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்குங்க. சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்புகள் இருக்குது. திருமண முயற்சிகள் பலனளிக்குங்க. சனி பகவான் சுபபலத்தோடு இருப்பதால் அலுவலக சூழ்நிலை நன்றாகவே இருக்குங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவும் ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. சூரியன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருப்பதால் அரசாங்க உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நிச்சயம் வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. சிலருக்கு பதவி உயர்வும் இடமாற்றமும் உண்டுங்க. புதன் தனது சொந்த ராசியில் பலம் பெற்று சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகம் உண்டுங்க. புதன் தனது சொந்த ராசியில் பலம் பெற்று சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை பெறுகிறாருங்க. நினைத்தது நிறைவேறுங்க. ஐடி தொழில்நுட்பத்தில் உள்ளவர்களுக்கு பல சிறப்புகள் உண்டாகக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. இந்த காலகட்டத்தை ஆராய்ந்து பார்க்கும் போது இத்தருணங்கள் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. தனாதிபதி சுக்கிரன் நீச்சம் பெற்றிருந்தாலும் குருவினுடைய பார்வை மற்றும் பரிவர்த்தனை, கிரகத்தினுடைய சேர்க்கை ஆகியவற்றால் அவர் நீச்சமங்கம் அடைகிறாருங்க. எனவே இந்த தருணங்கள்ல உங்களுக்கு பொருளாதாரம், குடும்பம், உடல்நிலை, உத்தியோகம், தொழில் என அனைத்திலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய
ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டுமின்றி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுங்க. லாபஸ்தானத்தில் உள்ள சனி வக்ரகதியில் இருப்பதால் ஒரு சில சமயங்கள்ல பண தட்டுப்பாடு கூட வரலாங்க. அதை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டுங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 10, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. அவர் தொழில் ஸ்தான அதிபதியான அவர் வக்ர இயக்கத்தில் இருப்பதால் தொழில் கூட்டாளிகளிடம் கொஞ்சம் கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க. முக்கிய பொறுப்புகளை அவர்களிடம் ஒப்படைக்கும் போது உங்களுடைய மேற்பார்வை மிக மிக அவசியம் தேவைங்க. ஒரு சில பயணங்களில் தடைகள் ஏற்பட்டாலும் எதிர்பாராத சில பயணங்கள் உங்களுக்கு லாபத்தை தேடித்தரக்கூடியது விதமா அமைய இருக்குது. அது மட்டும் இல்லாம கன்னி ராசியில் சஞ்சரிக்கும் புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. உங்களுடைய ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். ஜீவனஸ்தானத்தில் அவர் உச்சம் பெறும் இந்த நேரம் தொழில் முன்னேற்றம் அடைவீங்க. உத்தியோகத்தை பொறுத்தவரை உயர் பதவி உயர்வு, புதிய உயர்வு ஆகியவை உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் அவர் உச்சம் பெறும் இந்த நேரம் தொழில் முன்னேற்றம் அடைவீங்க. அதே போல் உத்தியோகத்தை பொறுத்தவரை உயர் பதவி, உயர்வு கிடைக்குங்க. அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையக்கூடிய ஒரு நாள் இன்றைய நாள் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது நாள் வரை பலமுறை பஞ்சாயத்து செய்தும் முடிவுக்கு வராத பாக பிரிவினை இப்போது முடிவடைய இருக்குதுங்க. தொழிலை விரிவு செய்வதற்காக கேட்ட இடத்தில் கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் சுக்கிரன் சொந்த வீடால் சஞ்சரிப்பதால் சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன் பலம் பெற்றிருக்கும் இந்த நேரம் உங்களுக்கு ஒரு பொன்னான நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்குங்க. பொன் பொருள் சேர்க்கை ஏற்பட இருக்குது. வரன்கள் சவால் தேடி வந்து மகிழ்ச்சியை தருங்க. இல்லத்தில் சுபகாரியங்கள் நடைபெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் வாழ்க்கை துணைக்கு இப்பொழுது வேலை கிடைத்து உதிரி வருமானங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அடகு வைத்த நகைகளை மீட்டு வந்து அழகு பார்க்க இருக்கீங்க. அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கூடிய விரைவில் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. அதாவது புதன் விரைவில் துலாம் ராசிக்கு செல்ல இருக்கிறாருங்க. அங்கு சுக்கிரனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்குகிறாரு. எனவே பொருளாதார நிலை உச்சம் பெறும் விதமா அமைய இருக்குதுங்க. புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறைவேறுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைத்து தேவையான சலுகைகள் பெற இருக்கீங்க. வெளிநாட்டிலிருந்து வரும் அழைப்புகள் ஆச்சரியத்தை ஏற்படுத்துங்க. எடுத்த முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு அதிகரிக்குங்க. வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு வேண்டிய உதவிகள் கிடைக்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகள் ஆதரவு உண்டுங்க. கலைஞர்களுக்கு சாதகமான ஒரு காலகட்டமாக தான் இந்த 2/10/2024 இந்த சூரிய கிரகணம் அமைஞ்சிருக்குதுங்க. மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் ஆசிரியர்களுடைய ஆதரவு கிடைக்க இருக்குது. பெண்களுக்கு குடும்ப பொறுப்புகள் கொடுங்க. சுப செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அசுர குருவான சுக்கிரன் விருச்சகத்திற்கு கூடிய விரைவில் செல்ல இருக்கிறாரு. தேவகுருவான குரு பகவான் ரிஷபராசியில் வக்ரம் பெறுகிறாருங்க. வலிமையான வகை கிரகங்களில் ஒன்று வலிமை இழப்பது யோகம் தாங்க. எனவே இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேறுங்க. வாங்கிய கடனை கொடுத்து மகிழ இருக்கீங்க. உங்களுடைய வளர்ச்சிக்கு மாற்று இனத்தவர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. தேங்கி நின்ற காரியங்கள் சுறுசுறுப்பாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. கன்னிராசி மேசராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வராகி அம்மனை வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.